யார் தங்கம் இவன்? என்னம்மா வீட்டுல உன்னை காணோன்னு தேடிட்டு வந்தேன், நீ இங்க வந்து இவங்கிட்ட பேசிட்டு இருக்க? யாருமா அந்த பையன்? இந்த நேரத்துல இவங்கிட்ட இருந்து பேசிட்டு இருக்க? அப்பா, இவர் பேரு ஹரி. இவர் ரொம்ப நல்லவருப்பா. ரொம்ப நாளாவே என்ன காதலிக்கிறாரு. ஓஹோ. நீங்க என்கிட்ட சீனுவை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னதுனாலதான், உங்களோட பேச்சை தட்ட கூடாதுன்னு தான் நான் சீனு மாமாவை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டேன். ஆனா என் மனசு உறுத்திக்கிட்டே இருந்ததுப்பா. மாயா சீனு வாழ்க்கையை கெடுத்துட்டு நான் எப்படிப்பா நல்லா இருக்க முடியும்? அது மட்டும் இல்லாம சீனுவுக்கே என்ன கல்யாணம் பண்ணிக்க கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லப்பா. இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லி ஆளாளுக்கு என்கிட்ட வந்து அட்வைஸ் பண்றாங்க. அவங்க கிட்ட ஏதோ ஒரு வேம்பா பதில் சொல்லி அனுப்பிட்டேன். ஆனா எனக்கு மனசு கேட்கலப்பா. அதான் போனா அம்மா கிட்ட போனா அவங்களும் சீனுவையே கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அந்த குழப்பத்துலதான் வந்துட்டு இருந்தேன். அப்பா பாருங்கப்பா, இந்த நேரம் எனக்காக வந்து ஹரி தன்னோட காதல சொல்லிட்டு இருக்கான். ஓஹோ. ரொம்ப நல்ல பையன்பா, என்ன ரொம்ப நல்லா பார்த்துப்பான். தயவு செஞ்சு எங்களை சேர்த்து வைங்கப்பா. சீனு மாயாவை பிரிக்க வேண்டாம்ப்பா. சரி தங்கம், எதுக்கு இதுக்கு போய் பதட்டமா இருக்க? இத நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தன்னா எனக்கும் சந்தோஷமா இருந்திருக்கும். எல்லாருக்கிட்டையும் பேசி நல்ல ஆசீர்வாதங்களோட உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருப்பேன். இந்த விஷயத்தை போய் அப்பாட்ட ஏன்டா மறைச்ச? அப்பா, நிஜமாதான் சொல்றீங்களா? நீங்க அப்ப எங்க காதலை ஏத்துக்கிட்டீங்களா? எங்க நீங்க எங்களை ஏத்துக்க மாட்டீங்களோன்னு பயந்துட்டேன். ஹரி என்கிட்ட லவ் சொன்னப்பெல்லாம் அத நான் ஏத்துக்காமலே இருந்தேன். அப்பா, நீங்க எங்களை சேர்த்து வைப்பீங்களா? எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? நிச்சயமா. நீ அவன் பேச்ச கேட்டுட்டு அவனைத்தான் கல்யாணம் பண்ணிப்பன்னு சொல்ற? அப்பா, அவனை கட்டிக்கிட்டு அவன் கூட சேர்ந்து நீயும் பரதேசம் போலான்னு முடிவு பண்ணிட்டியா? உனக்கு அந்த சீனுவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீயும் நானும் எவ்வளவு திட்டம் போட்டு என்னெல்லாம் பண்ணோம். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு விடிஞ்சா உனக்கும் சீனுக்கும் கல்யாணம் நடக்க போகுதுன்னு சந்தோஷப்படுறப்போ இப்படி கேவலமான ஒருத்தனை கட்டிக்கிறேன்னு கொண்டு தூக்கி போடுற. சீனுவை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா ராணி மாதிரி வாழலாம். அதை விட்டுட்டு இந்த பிச்சைக்கார பையல கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற? உன் கல்யாணத்துக்கு அப்புறமாவது கையில 4 காசை வச்சுக்கிட்டு கௌரவமா வாழலாம்னு நினைச்சு இந்த பரதேச பையல கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னையும் பிச்சை எடுக்க முடியலான்னு பாக்குறியா? இத பாருமா, இது சரி வராது. அவன் அங்கேயே நிக்கட்டும். உன்னை வீட்டுல விட்டுட்டு வந்து ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி அவனை அனுப்பி விட்டு வந்துடுறேன். புரிஞ்சுதா? அப்பா வேண்டாம்ப்பா, பிளீஸ்ப்பா, சொன்னா கேளுங்கப்பா. சீனுவை கல்யாணம் பண்ணிட்டு என்னால சந்தோஷமா வாழ முடியாதுப்பா. அது மட்டும் இல்லாம அவரும் என்ன மனைவியா ஏத்துக்க மாட்டாருப்பா. பாருங்கப்பா, நமக்கு பண காசு கிடைக்கும், ஆனா வாழ்க்கை சந்தோஷமா இருக்காதுப்பா. தயவு செஞ்சு எங்களை சேர்த்து வச்சிருங்கப்பா. பிளீஸ்ப்பா, பிளீஸ்ப்பா, எங்களை வாழ விடுங்கப்பா. பிளீஸ்ப்பா, கெஞ்சி கேக்குறப்பா. சாருமா, நீ நிஜமாவே அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு மனசார நினைக்கிறியா? ஆமாப்பா. ஓஹோ, சரிம்மா, நீ இங்கே இரு. நான் போய் அந்த பையன்கிட்ட சொல்லி அவங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு காலையில நம்ம வீட்டுக்கு வந்து பேச சொல்றேன். இத சொல்லி இப்போதைக்கு அவனை வீட்டுக்கு அனுப்பி வச்சிடுறேன். அதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு போயிட்டு ரகுராமன் கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவோம். சரிதானமா? அப்பா, நிஜமாதான் சொல்றீங்களா? நீங்க எங்களை சேர்த்து வச்சிருவீங்களாப்பா? ஆமாண்டா தங்கம், அப்பா மேல நம்பிக்கை இல்லையா உனக்கு? ஐயோ, எவ்வளவு தூரம் சொல்றேன். எனக்கு ஏன் சந்தோஷத்தை விட உன் சந்தோஷம் தான்டா முக்கியம். நீ இங்கே இரு, நான் அவங்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். சரியாம்மா? சரிப்பா.
தைரியம் இருந்தா என் பொண்ணு மனசை நீ மாத்தி வச்சிருப்ப. ஏய், அவளை எவ்வளவு கஷ்டப்பட்டு தயார் பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு நான் ஏற்பாடு பண்ணிருப்பேன். நான் பட்ட பாடு எனக்கு தாண்டா தெரியும். என் பொண்ண பெரிய இடத்துல கட்டி கொடுத்து சொத்து பத்துன்னு சுகபோகமா வாழணும்னு கனவு கண்டுட்டு இருந்தேன். ஆனா அவளை உனக்கு கட்டி வச்சு உன்னோட சேர்ந்து அம்மா தாயன்னு பிச்சை எடுக்க சொல்றேன்.